ரேஷன் அரிசியில் ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி மாவு ரெடி பண்ணி இட்லி செய்ய போகிறோம். இதுக்கு 3 பங்கு ரேஷன் புழுங்கல் அரிசியும் 1 பங்கு பச்சரிசியும் 1 பங்கு உளுந்தும் சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பிடிச்சி வாங்கணும். இனி இந்த மாவுல இருந்து 2 கப் அளவுக்கு மாவு எடுத்து இது கூட 3 கப் தண்ணியும் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு இட்லி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணினா போதும். தண்ணி சேர்க்கும் போது இதே போல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா போதும். 2 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி கரெக்டா இருந்தது. அடுத்த நாள் இட்லி வேக வைக்கணும்னா இன்னைக்கு சாயங்காலமே இந்த மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாவு இந்த மாதிரி புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இனி இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இட்லி தட்டை வச்சு இந்த மாவை ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இட்லி சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கும். ரேஷன் அரிசியில் ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி மாவு ரெடி பண்ணி இட்லியும் வேக வச்சு எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.